ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தி டெய்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டும் சேர்த்து செய்கிற மசாலா. ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த ரெசிபி நவ். நான் 2 உருளைக்கிழங்கு 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி கத்திரிக்காய் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் லாங் வெரைட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் லென்த் வைஸில். பொட்டேட்டோஸ் மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மீடியம் சைஸஸில் கட் பண்ணுறேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடான உடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரா ரெண்டுமே போட்டுக்கலாம். கடுகு ஜீரா ரெண்டுமே பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணலாம். பொட்டேட்டோஸ் நான் ஸ்கின்னோடையே போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் 3 to 4 minutes ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நான் ஃப்ரை பண்ணுறேன். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி லிமிட்டாக ஆட் பண்ணலாம், ஏன்னா தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை கவர் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ கவர் திறந்துட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட், ஏற்கனவே நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை, பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மறந்துட்டேன் ஆட் பண்ணுறதுக்கு. மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அது ஸ்டீம்லேயே இருக்கட்டும். நடுப்புற ஒரு வாட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். மசாலாவோட ரா ஸ்மெல் போகிறதுக்கு, கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டிருந்தா அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் கட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன், அதனால ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கவர் பண்ணி 5 minutes சிம்மில் வைக்கலாம். 5 minutesக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மசாலா ரெடி. நீங்கள் கர்ட் ரைஸோட சர்வ் பண்ணலாம், தால் ரைஸோட சர்வ் பண்ணலாம், சப்பாத்தியோட சர்வ் பண்ணலாம். Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.